அவங்க அம்மா மேலே பாட்டில் தூக்கி போட்டாருன்னு. பாட்டில் போட்டு இடியை போட்டால் கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணது யார்? ஐயா ராமதாஸ் பண்ணார். இது 15 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்கு முன்னாடியே வீட்டில் 7 நாள் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து உயிர் போகிற அளவுக்கு அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியே ஒத்துக்க வச்சு, சரஸ்வதி அம்மாவே ஒத்துக்க வச்சு, இவ்வளோ பேசுகிறார் எங்கள் அம்மா மேலே துரும்பு கூட படக்கூடாது, நான் பார்த்துப்பேன்னு சொன்னார் அந்த போது. ஆனால் அப்போ கூட தந்தையை பற்றி ஒரு வார்த்தை கூட இழிவாக அவர் இன்றைக்கி பதிவு பண்ணல. ஏன் பண்ணலன்னா அவர்கிட்ட கண்ணியம் பக்குவம் எல்லாம் இருக்குது. ஐயா ராமதாஸ் கிட்ட எதுவுமே இல்லை. இதெல்லாம் உண்ணாவிரதமே இருந்திருக்காரு வீட்டில் சாப்பிடாம 7 நாள் பச்சை தண்ணி கூட வாயில வச்சு. சுசீலா அப்படிங்கிற ஒரு பேரை கூட பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் இதெல்லாம் உண்ணாவிரதம் இருந்து அந்த மாதிரி எக்கடா கேட்டு போயான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு துறைமுகம் நம்ம பார்த்து ஐயா தளபதி ஸ்டாலின் இந்த கட்சியை பாமக உடைக்கணும், இது திமுக அது அதிமுக அலைன்ஸோடு இது போய் சேரக்கூடாது அப்படின்றதுல பிளான் பண்ணி உளவுத்துறையும் இதையே வச்சு பண்ணது முழுக்க இதை சதி திட்டத்தை தீட்டது அண்ணன் துரைமுருகன் வீட்டில் வச்சு தான் தீட்டினாங்க. இது தெரிஞ்சுன்னா கட்சிக்காரனே கல்லால் அடிச்சு கொண்டு வருவாங்க, வன்னியர் மக்களே அடிச்சு கொண்டு வருவாங்க, முன்கோபிங்க எல்லாருமே. இதெல்லாம் வெளில வந்துச்சு, எப்படி தெரியாமல் இருந்ததில் நம்ம முதல்ல ரியல் ஒன்று தான் சொன்னோம். இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னா ஐயா ஜிகே மணி தான் இருக்கிறாருன்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி எல்லாரும் அதை மீடியாவும் இன்றைக்கி கூட வந்துச்சுன்னு இருக்கிற பத்திரிகைகள் வரும், அதில் எழுதியிருக்காங்க ஜிகே மணி தான் இதுக்கு காரணம். சதி செயல் செய்தது யாருன்னா திமுகவுக்கு ஆதரவாக செய்த வேலை எல்லாம். பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவோம், இப்போ அகப்பட்டு ஜிகே மணி. அதனால் அந்த பதற்றத்தில் என்னை கொலை பண்ணிடுங்க, என்ன கட்சி விட்டு நான் ஒதுக்கிக்கிறேன் போகிறேன் வரேன்னு நீ எப்படி இருந்தாலும் இனிமேல் இந்த கட்சி உள்ளே இருக்க முடியாது. நாத்தனார் மருமகள் சண்டை ஐயா டாக்டர் ராமதாஸோட அன்புமணி அக்காவுக்கும் அன்புமணி கொண்டாடிக்கும் உள்ள ஓரவத்தி சண்டை தான் நடக்குதே தவிர இதில் இது பெரிய பூதாரமாக குடும்பத்துக்குள்ளே வளர்ச்சி இவ்வளோ பெரிய நேரம். இப்போ அண்ணா ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு தகவல் வந்துருக்கேன். அண்ணாமலைக்கு கூட சீட்டு தரது ஐயா எடப்பாடியார் ரெடி ஆகிட்டார். அண்ணாமலை கேட்டால் கொடுத்துடலாம், நான் அண்ணாமலை இல்லாமல் நம்ம இங்கே ஜெயிக்க முடியாது இப்போ உணர்ந்துருக்கிறேன். எந்த அண்ணாமலை வேணான்னு போய் டெல்லியில் போய் தவமாக இருந்து வேணான்னு சொல்லிட்டு வந்தாரோ, இன்றைக்கி பிஜேபி அண்ணாமலை இல்லாமல் அது கூட கூட்டணி வச்சு தான் புரோஜனம் இருக்காது போல இருக்கு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். பாமகவுடைய மோதல் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. பெரிய அளவில் தைலாபுரத்தில் பூகம்பமே வெடித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் பாமகவில் இருந்து வெளிவந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே பின்னணியில் ராமதாஸ் அவர்களுடைய ஒரு பெண்மணி இருக்காங்க பின்னணியில் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இது என்ன தகவல் சார்? இப்போல்லாம் இல்லைங்க. இப்போ ஐயா ராமதாஸ் பக்குவம் இல்லாமல் அன்புமணி மேலே குற்றச்சாட்டு சொன்னார். அவங்க அம்மா மேலே பாட்டில் தூக்கி போட்டாருன்னு. பாட்டில் போட்டு இடியை போட்டால் கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணது யார்? ஐயா ராமதாஸ் பண்ணார். இது 15 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்கு முன்னாடியே வீட்டில் 7 நாள் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து உயிர் போகிற அளவுக்கு அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியே ஒத்துக்க வச்சு, சரஸ்வதி அம்மாவே ஒத்துக்க வச்சு, இது அங்கே திண்டிவனத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒத்துக்க வச்சு அந்த தைலாபுரம் தோட்டத்தில் அவங்களே எடுத்து வச்சுட்டார். ஒரு குடியை சென்னைக்கு வரும்போது அவங்கள கூட கூட்டு வர்றாரு, அங்கேயும் இருக்கார். இவர் குடும்பத்தோடு இல்லை, இவங்களோட இல்லை. யாரோட? சரஸ்வதி அம்மா, அன்புமணியோட அம்மாவோட இல்லை, சரஸ்வதி அம்மாவோட இல்லை. இவர் மனைவிக்கே கட்டின மனைவிக்கே துரோகம் பண்ணவர் தானே இவர் அம்மா மேலே ஒரு பிள்ளைக்கும் கோவத்தில் போமா அவனுக்கு வேறு வேலையெல்லாம் தூக்கி போட்டு போகிறது வேறு, இது நேச்சுரல். அதை ஒரு பெரிய குற்றம். ஆனால் இன்றைக்கி வரையும் அன்புமணி தன் தந்தை மேலே இவ்வளோ கண்ணியம், இவ்வளோ அவதூறு செய்திகளை பரப்புனா கூட ஒரு கண்ணியமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை. இவ்வளோ பேசுகிறார் எங்கள் அம்மா மேலே துரும்பு கூட படக்கூடாது, நான் பார்த்துப்பேன்னு சொன்னார் அன்புமணி. ஆனால் அப்போ கூட தந்தையை பற்றி ஒரு வார்த்தை கூட இழிவாக அவர் இன்றைக்கி பதிவு பண்ணல. ஏன் பண்ணலன்னா அவர்கிட்ட கண்ணியம் பக்குவம் எல்லாம் இருக்குது. ஐயா ராமதாஸ் கிட்ட எதுவுமே இல்லை. இதெல்லாம் வெளி உலகத்து இது மாதிரி நிறைய விஷயம் அவங்க குடும்பத்தில் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இந்த சிஎன் ராமமூர்த்தி கூட அதை பற்றி பேசினா பேர் சொல்ல நான் விரும்பல, அவர் சொல்லிட்டதுனால. இதெல்லாம் உண்ணாவிரதமே இருந்திருக்காரு வீட்டில் சாப்பிடாம 7 நாள் பச்சை தண்ணி கூட வாயில வச்சு. சுசீலா அப்படிங்கிற ஒரு பேரை கூட பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் இதெல்லாம் உண்ணாவிரதம் இருந்து அந்த மாதிரி எக்கடா கேட்டு போயான்னு சொல்லி சித்திர சாகிறதுக்கு பதில் நீ பேசாமல் இப்படியே யாருக்குன்னா இருந்துட்டு போன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்துனுக்குது. யார்? சரஸ்வதி அம்மா. ஆமாம், புருஷன் இருந்தும் இல்லாததான் கணக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். இது இப்போ இல்லை 10-15-20 வருஷம் ஆயிடுச்சு. இது இல்லை 20 வருஷம் அப்படின்னா இப்போ 85 வயசு 60-65 வயசில் இந்த சாஸ்திரம்லாம் பண்ணியிருக்காரு அவர். அதனால் இவங்களுக்கு ஐயா ராமதாஸுக்கு இந்த பிரச்சனையை தீ மூட்டினது முழுக்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப பதிவிடுறோம். ஏற்கனவே ஒரு துறைமுகம் நம்ம பார்த்து ஐயா தளபதி ஸ்டாலின் இந்த கட்சியை
பாமக உடைக்கணும், இது திமுக இது அதிமுக அலைன்ஸோடு இது போய் சேரக்கூடாது அப்படின்றதுல பிளான் பண்ணி உளவுத்துறையும் இதே வச்சு பண்ணது முழுக்க இந்த சதி திட்டத்தை தீட்டது அண்ணன் துரைமுருகன் வீட்டில் வச்சு தான் தீட்டினாங்க. இதுக்கு செயல் வடிவம் கொடுத்தது யாரான்னா அவர் பாமக உறுப்பினரோட திமுக உறுப்பினர் தான் சொல்லணும். யார் ஜி.கே. மணி. திமுக வந்து ஏற்கனவே திமுக வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் தலைவராக இருந்தவர். அவர் ஐயா பண்ருட்டி பல முறை எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அவருடைய அங்கே வீட்டுக்கு போகும்போது திமுக கொடி தான் பாருங்கள் அந்த ரோடு ஃபுல்லாகவே, அந்த அளவுக்கு திருமண நிகழ்ச்சியிலே. அதனால் இவர் ஜி.கே. மணி இன்றைக்கி வந்து நான் இதை திறந்துடுறேன் அதை திறந்தேன், எல்லா பிரச்சனையும் ஜி.கே. மணி தான். ஆனால் ஜி.கே. மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கட்சி பதவியே வேண்டாம், என்ன கொலை செய்திருங்க அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேட்டி கொடுத்துட்டு திருடன் வந்து வெளில வந்துட்டாப்புல. இது தெரிஞ்சுன்னா கட்சிக்காரனே கல்லால் அடித்து கொண்டு விடுவாங்க, இல்லை வன்னியர் மக்களே அடிச்சு கொண்டு விடுவாங்க, முன்கோபிகள் எல்லாருமே. இதெல்லாம் வெளில வந்துச்சு, எப்படி தெரியாமல் இருந்ததில் நம்ம முதல்ல ரியல் ஒன்று தான் சொன்னோம். இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னா ஐயா ஜி.கே. மணி தான் இருக்கிறாருன்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி எல்லாரும் அதை மீடியாவும் இன்றைக்கி கூட வந்த ஜூன் 22 பத்திரிகையில் இருக்கிறோம், அதில் எழுதியிருக்காங்க ஜி.கே. மணி தான் இதுக்கு காரணம், பிளவுக்கு காரணம், சதி செயல் செய்தது யாருன்னா திமுகவுக்கு ஆதரவாக செய்த வேலையெல்லாம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், இப்போ அகப்பட்டுட்டாப்புல ஜி.கே. மணி. அதனால் அந்த பதட்டத்தில் என்னை கொலை பண்ணிவிடுங்க, என்னை கட்சி விட்டு நான் ஒதுங்கிக்கிறேன் போகிறேன் வரேன்னா நீ எப்படி இருந்தாலும் இனிமேல் இந்த கட்சி உள்ளே இருக்க முடியாது நீ செய்த தீய செயலுக்கு. அதனால் இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, பேராசிரியர் தீரன்கீரெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் கூட சமாதானப்படுத்துறது தான் பார்க்கணுமே தவிர அதை பெருசு பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஆடிட்டர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா, ஐயா ராமதாஸ். ஆடிட்டர் போய் பேச்சுவார்த்தை. அப்போ என்ன நம்ம அன்றைக்கே சொன்னோம் தான், இது சொத்து பிரச்சனையை தவிர கட்சி பிரச்சனை, சொத்து பிரிப்புகள் தகராறு குடும்பத்துக்கு. நாத்தனார் மருமகள் சண்டை, ஐயா டாக்டர் ராமதாஸோட அன்புமணி அக்காவுக்கும் அன்புமணி பொண்டாட்டிக்கும் உள்ள ஓரவத்தி சண்டை தான் நடக்குதே தவிர இதில் வந்து இது வந்து பெரிய பூதாரமாக குடும்பத்துக்குள்ளேயே விளைஞ்சி இவ்வளோ பெரிய நேரம். இப்போ அண்ணா ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். ஒரு எம்பி முடிவு பண்ணிட்டார், யார் ஐயா எடப்பாடியார். எல்கே சுதீஷ் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க, தேமுதிகக்கு கொடுக்கப்படும் அப்படியே பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கு. ஒரு எம்பி யாருன்னா ராதாபுரத்தில் நின்னார்ல இன்பதுரை வழக்கறிஞர் இன்பதுரைக்கு கூப்பிட்டு நேற்று சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்பாவை எதிர்த்து நிற்கணும், யார் நான் ஜெயிச்சிடும் அடுத்த முறை, வேறு யாருக்கு இன்பதுரைக்கும் எனக்கு ராஜ்யசபா வேண்டாம், நான் சட்டமன்றத்துக்குள்ளேயே வரதுக்கு பார்க்குறேன், சபாநாயகரை தோக்கடிக்க தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். 2 விஷயத்தில் இது லாஸ் ஆகிடும், என்ன நீங்கள் அனுப்புறதுனால ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு மறிக்கிடும், இன்னொன்று நான் ஈஸியாக அப்பாவை ஜெயிச்சிடுவேன். போன வாட்டி கொஞ்சம் சொற்ப வாழ்க்கை தான் தோற்றுருக்கேன், இந்த வாட்டி நான் கண்டிப்பாக அப்பா மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது, அதை அதிருப்தி வச்சு நான் ஜெயிச்சிடுவேன். அதனால் என்னை தவிர வேறு யாருன்னா ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வேறு யாருமே உங்களுக்கு சூட் ஆகலன்னா நானே ஒரு கேண்டிடேட். இன்னொரு கேண்டிடேட் அவங்க எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, அன்புமணி வந்து சீட்டு கேட்பார், 2 பேரும் எதிர்பார்க்குறாங்க அவங்க. எங்கே அன்புமணி இன்றைக்கி வரைக்கும் பாமகவில் சீட்டு கேட்கல. இது பாமக வந்து அதிமுக ராஜ்யசபா சீட்டு கொடுங்க உங்களோட கூட்டணிக்கு வரதுக்கு தயாராக அன்புமணி கேட்கல. கேட்டுருந்தால் கொடுக்கறதுக்கு எடப்பாடியார் தயாராக இருக்கார். அந்த ஒரு சீட்டுக்கு கோசம் அந்த ஒரு சீட்டு தெரியும்ல, அதில் வந்து மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு 34 தேவையில்லை. என்ன இருக்கிறதுல திமுகவோட நம்மளுக்கு ஹையஸ்ட் மெஜாரிட்டி இந்த போதும். அப்படி தானே கனிமொழி அம்மா ஜெயித்தாங்க ஒரு இதில் வந்து அடிஷ்னலாக. அதனால் அதுக்கு 28 இடம் இருந்தாவே போதும். அப்படி அன்புமணின்னா 4 இது இவங்க அவங்ககிட்டே 5 இருக்குது எம்எல்ஏ, இவர்கிட்ட ஒரு 4 இருக்குது, யார்கிட்ட பிஜேபி கிட்ட, ஐயா ஓபிஎஸ் கிட்ட ஒரு 4 இருக்குது, இன்னும் அப்துல் இன்னும் கிட்டத்தட்ட 40 கிட்ட வந்துடும் அவங்க கையில், நிறைய இது வந்துடும் அன்புமணி இருந்தால். சுதீஷுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே இதில் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஏகப்பட்ட அப்ஜெக்ஷனை தெரிவித்தாங்க. இதை விட ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. அண்ணாமலைக்கு கூட சீட்டு தரது ஐயா எடப்பாடியார் ரெடி ஆகிட்டார். அண்ணாமலை கேட்டால் கொடுத்துடலாம், ஏன்னா அண்ணாமலை இல்லாமல் நம்ம இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு இப்போ உணர்ந்துருக்கிறார். எந்த அண்ணாமலை வேணான்னு போய் டெல்லியில் போய் தவமாக இருந்து வேணான்னு சொல்லிட்டு வந்தாரோ, இன்றைக்கி பிஜேபி வந்து அண்ணாமலை இல்லாமல் அது கூட கூட்டணி வச்சுதே புரோஜனம் இருக்காது போல இருக்குது. நயனாரை டெய்லி தட்டி எழுப்ப முடியாது நம்மளால். அண்ணாமலை கிட்ட ராஜ்யசபா நம்ம கொடுத்துடலாம். அண்ணாமலை இன்றைக்கி வரைக்கும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு அதிமுக காரங்கிட்ட இவங்க சீட்டு கொடுங்க கேட்கல. டெல்லியை விட்டு டெல்லி பாஜகவும் கேட்கல, இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல. ஒரு ராஜ்யசபா கொடுன்னு கேட்டால் 1 கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி விந்தியா ஜெயக்குமார் இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை. இருக்கிற ஒரே லிஸ்ட்டு இன்பதுரை. சவுத்தில் தான் கொடுக்கணும், வடக்குக்கோ மெட்ராஸுக்கோ இல்லை கொங்கு மண்டலத்துக்கோ வேண்டாம். கொடுக்க போகிறது இந்த வாட்டி சவுத்தில் தான். அதில் வன்னியருக்கு கொடுத்தாச்சு, வெள்ளாள கவுண்டர் கொடுத்தாச்சு, ஒரு நாடார் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இன்பதுரையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்பதுரை வந்து எனக்கு வேணான்னு சொன்னது தான் பெரிய எல்லாருக்கும் அது. இன்பதுரையே வேணான்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன 10 மாதம் தான் இருக்குது, சட்டமன்றத்துக்கு உள்ளே போனால் நம்ம மந்திரி ஆகலாம் எல்லாம் டெல்லியில் போய் அங்கே ராஜ்யசபா ஆகி வாங்கி போய் என்ன பண்ணுறது?
போன சிவி சண்முகமே திரும்ப சட்டமன்றத்துக்கு திரும்ப வந்துடலாமான்னு கணக்கு போட்டுன்னு இருக்கிறாரு. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஒரு சீட்டு வந்து கூட்டணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் தயாராக இருந்தாலும் தேமுதிகவை தவிர அது பிஜேபி கட்டாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அன்புமணிக்கு கொடுக்கலாம். அன்புமணி கூட்டணி வச்சுக்கிறேன்னு பகிரங்கமாக அறிக்கை கொடுத்தா கொடுத்துடலாம். இதுதான் எடப்பாடியோட சிந்தனையில் ஓடிட்டுருக்குது, கட்சிக்காரங்க சிந்தனையில் தான் ஓடிட்டுருக்குது. அன்புமணி இல்லாமல் ஐயா எடப்பாடியிலே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்கே பெரும்பாலும் 60% வன்னியர்கள் ஓட்டு. ஓகே சார், இப்போது ஜிகே மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ராமதாஸ் அவருக்கு ஆதரவாக இருக்காங்களா இல்லை அன்புமணி டீமில் இருக்காங்களா? எந்த டீமில் இருக்காங்க? ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கார். ராமதாஸுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கார். அந்த அருள் வந்து ஜிகே மணியுடைய கேண்டிடேட்டு. ஜிகே மணி சீட்டு வாங்கி கொடுத்து சேலம், அவரோட மேட்டூரி ஒரு சேலம், அவ்வளோதான். அதனால் அருள் மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் அவங்க கூட இருக்காப்புல. புரியுதுங்களா? மிச்சம் 4 பேரும் அன்புமணி கூட தான் இருக்காங்க. இல்லை, அருள் எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரிசைன் பண்ண போகிறார், கட்சியை விட்டு வெளியேற போகிறார் அப்படிங்கிற செய்தியை கூட இதெல்லாம் வந்து ஏன் லெட்டர் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டீங்க? சபாநாயகரை போய் கொடுத்துட்டு வர வேண்டியதானே? இதெல்லாம் ஜிகே மணி ஆடுற நாடகம். புரியுதுங்களா? ஜிகே மணி வந்து இந்த கட்சியை உடச்சி அதிமுக பிஜேபி என்டிஏ கூட்டணி உள்ள இந்த மீண்டும் கூட்டணி சேராமல் பார்த்துக்கிறேன்னு வந்து தளபதி ஸ்டாலின்கிட்டையும் துரைமுருகன்ட்டையும் ஒரு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால் இவர் தொடர்ந்து துரோகம் செய்து இப்போ ஐயா ராமதாஸுக்கும் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை? 98.9%, 99.8% ஆதரவு வந்து அன்புமணிக்கு தான் இருக்குது. ஐயா ராமதாஸ் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு வந்து பக்குவம் பத்தலை, அவர் கட்சிக்காரங்கிட்ட வந்து சரியாக பிஹேவ் பண்ண மாட்டாரு. அப்படி இருந்தால் தந்தையை மிஞ்சி இவ்வளோ இந்த ஹிஸ்டாரிக்கல் போராட்டம்லாம் நடத்தின ராமதாஸ் வேண்டாம், அன்புமணி தான் வேணும்னு எப்படி சொல்லுவோம்? அதுவே ஒரு பெரிய தலைமைக்கான மாண்பு இருக்குது தானே அர்த்தம், பண்பு இருக்குது தானே அர்த்தம். பார்த்தீங்களா இல்லையா? அதாவது ஐயா ராமதாஸ் வந்து ஒவ்வொரு முறையும் கிளர்ச்சியை தூண்டி விட்டு, ஜாதி பிரச்சனையை தூண்டி விட்டு, சமுதாய பிரச்சனையை தூண்டி விட்டு அரசியல் பண்ணுவார். அப்போ தான் வன்னியர்கள் வந்து ஒரு 10-15 பேர் சாவான். பணத்து மேலே அரசியல் பண்ணி வந்தவர் இவர். ஐயா சின்ன ஐயா அன்புமணி வந்து அது இல்லை. அப்படி யாரையும் பலி கொடுத்து ஒருத்தனையே வந்து நம்ம பலி கொடுத்து நம்ம வந்து வெற்றி பெறலாம் கூட பரவாயில்ல. நம்ம சமுதாய மக்கள் ஏற்கனவே பின்தங்கி இருக்கிறான். 20-30 வருஷம் ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டான். அவன் குடும்பம் படிப்பு கிடுப்பு இல்லாமல் எல்லாம் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். நீ என்னையா திரும்ப பழைய மாதிரியே இருக்கிற? இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துடுச்சு, மீடியாங்க வந்துடுச்சு, எவ்வளோ வந்துடுச்சு. இப்போலாம் போய் பழைய மாதிரி மரம் வெட்டி போடுவானா? எல்லாரும் படிச்சுட்டான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர்களும் படிப்பறிவு வந்துடுச்சு. எல்லாம் இது எது சரி எது தப்புன்னு வந்துட்டான். அதனால் அன்புமணி சொல்கிறது தான் கரெக்டு. அதான் நம்ம போராடுவோம். அதுக்கோசம் போய் ரோட்டில் நின்று மரத்தை வெட்டி போராட வேண்டாம். இது அன்புமணிக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் ஐயாக்கம் பெரிய ஐயாக்கம் சின்ன ஐயாக்கம் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா, இவன் நம்மளை மாதிரி நம்ம 8 அடி பஞ்சா புள்ள வந்து 18 அடி பாய்வான்னு பார்த்தா பாய மாட்டான். இவரோட அரசியல்னா வன்னியர் மக்கள் சாதாரணமாக ஒரு போராட்டமோ இல்லை ஒரு கிளர்ச்சியோ தூண்டி விடாமல் இருந்தால் அவன் திமுகவுக்கு போடுவான், அதிமுக போடுற வன்னியர் அங்கே போடுவான், பாமகவுக்கு போடுற வன்னியர் பாமக போடுவான். ஆனால் ஒட்டுமொத்த வன்னியரும் பாமகவுக்கு ஓட்டு போடணும்னா, வன்னியர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் போடணும்னா, அந்த ஊரில் இவர் வந்து என்ன பண்ணுவார்? ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவார். யார்? ஐயா ராமதாஸ். வெளியில் சொல்லுவார், நாங்கள் தலித்துக்களும் நாங்களும் ஒன்று தான்னுவார். எல்லாம் வெளி வார்த்தை. இதுக்கு வந்து அன்புமணி ஒத்துக்கிறதே இல்லை. இது முழுக்க ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். என்னன்னா, இது குடும்பத்துக்குள்ள பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது, சொத்து பிரிக்கணும். அதனால தான் நீங்கள் இல்லை லீகலுக்கு எதுக்கு ஆடிட்டர் வரோம்? சொத்து பிரிக்கிறதுன்னு ஆடிட்டர் வீட்டுக்கு வருவாப்புல. அடுத்த சொத்து இது வந்து நான் சுயமாக சம்பாரித்த சொத்து. யார்? ஐயா ராமதாஸ் சொல்கிறது. நான் உனக்கு தரமா அடுத்த செக் எங்கே வைக்க போகிறாருன்னு புரியுதா இல்லையா? அன்புமணிக்கு நான் உனக்கு சொத்து காலனா கூட தரமாட்டேன், நீ கட்சி வச்சுக்கோன்னு சொல்ல போகிறாரு. அதுதான் நடக்க போகுது இப்போ அடுத்த அவர் வந்து ஐயா ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு? ஒரு சர்வாதிகார தரத்தோட அம்மாவை ஜெயலலிதா அம்மாவை பல முறை சொல்லுவாங்க, இவங்க சர்வாதிகாரி அந்த அம்மா அப்படி டிக்டேக்டர் அப்படின்வாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த அம்மாவெல்லாம் மிஞ்சிட்டார் அவர். நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் தான் யாரோட கூட்டி முடிவு பண்ணுவேன். எந்த கட்சியும் அப்படி சொல்ல மாட்டாங்க. பொதுக்குழு செயற்குழு கூட்டி முடிவு எடுக்கலான்னு. ஐயா எடப்பாடியை கேட்டாலும் தான் சொல்லுவார். திமுக தலைவர் முக ஸ்டாலின் கேட்டால் பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணணும், கட்சி முடிவு பண்ணணும் தான் சொல்லுவாங்களே தவிர அது ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் அந்த வார்த்தை சொல்லுவேன். நான் இது என் கட்சி அப்படின்லாம் வந்து இந்த ஆணவம் அதிகாரத்தை வந்து ஒருபொழுதும், அதுவும் கொஞ்சம் முன்கோபிகள் எல்லாமே வன்னி சேர்ந்தவங்களாம் எப்போவுமே கொஞ்சம் காட்டு முராண்டித்தனம் அவங்க ரத்தத்திலே இருக்குது. இது மாதிரி ராமதாஸ் இந்த காட்டு மிராண்டித்தனமாக பேசுகிறத அவர்களை இப்போ இருக்கிற வன்னியர்கள் சத்திரியர்கள் யாரும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இருக்கலாம், கட்சியில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கலாம் கூட தப்பு இல்லை. ஆனால் அன்புமணி மாதிரி ஒரு
மெலோடியஸாக இருக்கிற ஒரு தலைவர் கூட பயணிக்கிறது தான். அதனால தான் அன்புமணிக்கு எபிலிட்டி இல்லை, பக்குவம் இல்லை, அவர் யாரையும் அரவணைச்சு செல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவர் பக்கம் இவ்வளோ பேர் திரண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதனால் ராமதாஸோட குற்றச்சாட்டு பாட்டில் அடித்தான், அதில் அடித்தான், அம்மா தாயை எப்படி பண்ணால் அந்த தாய்க்கு நீ பண்ண துரோகம் செயல் எதுனா இதை விட ஒரு பெண்ணுக்கு பெரிய துரோகம் எதுவும் இருக்க முடியும்? அவங்க உயிரோடு இருக்கும்போது, அவங்க இளமையாக இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணை தேடிட்டு போய் இது வரைக்கும் அன்புமணி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? பையனை ஈஸியாக குற்றம் சுமத்திட்ட. பையன் வந்து திருப்பி எங்கள் அம்மாவுக்கு நீ பண்ண துரோகம் கொஞ்சம் நஞ்சமான ஒன்று ஒன்றா பட்டியலிட்டான்னா என்ன ஆகும் உன் கதை? தைலாபுரத்தில் நீ இருக்க முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் அப்பா தந்தை இன்றைக்கி வரைக்கும் அந்த மரியாதையை அன்புமணி கொடுக்கறனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பக்குவமாக, ரொம்ப நிதானமாக எல்லாம் நம்ம வேலையை பார்ப்போம், வெற்றி பெறுவோம், ஐயா ராமதாஸோட கனவை நினைவாக்குவோம் அப்படின்னு தான் பேசிட்டு போகிறாரு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.